அபிராமி. சொல்லுங்க பாய். நான் இப்போ பேங்க் வாசல்ல தான் நிக்கிறேன். பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு நேரா உங்களை பார்க்க தான் வரேன். ஓகே பாய். ஹலோ சார், ஒரு ஆள் செக் எடுத்து வந்திருக்காரு. கையெழுத்து வித்தியாசமா இருக்கு, அமௌண்ட் அதிகமா இருக்கு சார். என்ன பண்ணலாம் சார்? அப்படியா? எனக்கு டவுட்டா இருக்கு சார். ஓஹோ, சரி, அந்த ஆளை செக்கோட உள்ள அனுப்புங்க. ஓகே சார். சார் உள்ள வரலாமா? வாங்க. செக்கை கொடுங்க. இந்தாங்க சார். ஆமா, இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் கையெழுத்துக்கும் செக்கில் இருக்கிற கையெழுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதா கேஷியர் சொல்றாரு. ஆமா, இந்த செக்கை உங்களுக்கு யார் கொடுத்தது? எனக்கு தெரியாது சார். கலெக்டரோட ஹஸ்பண்ட் பேங்க் வாசல்ல தான் நிக்கிறாரு. நான் வேணா அவரை கூப்பிடுறேன், நீங்களே கேட்டுக்கங்க. சார், சைன்ல வித்தியாசம் இருக்கான். பேங்க் மேனேஜர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு சார். அப்படியா? ஆமா சார். சரி, வரேன். சொல்லுக்கா. ஏய், என்னடா ஆச்சு? இல்லக்கா, அந்த ஆளை பேங்க் வாசல்லையே நான் பார்த்துட்டேன். அவரு ஃபோன் பேசியிருந்தாரு. அவருக்கு தெரியாம கார்ல இருந்து சூட்கேஸ் அடிச்சிட்டேன்க்கா. செக் சூட்கேஸ்ல இருக்கான்னு பாத்தியா? இல்லக்கா, சூட்கேஸ் அடிச்சவன அந்த ஏரியால இருக்க கூடாது, நான் அப்பவே எஸ்கேப் ஆயிட்டேன். முதல்ல செக் இருக்கா பாருடா. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். சரிக்கா, ஓகேக்கா. நான் பேங்க்ல இருந்து பேசுறேன். சரண்யா லைன் பிஸியாவே இருக்கு. அவளை உடனே என்கிட்ட பேச சொல்லு. சரிடா. சரண்யா, இந்தா உனக்கு தான்மா ஃபோன். என்ன விஷயம் ரவி? ஒரு நிமிஷம் சரண்யா, பேங்க் மேனேஜர் உங்ககிட்ட பேசணுமா? 1 minute. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்க ஹஸ்பண்ட் 10 லட்ச ரூபாய்க்கு செக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வழக்கமா நீங்க போடுற கையெழுத்துக்கும் செக்கில் இருக்கிற கையெழுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு மேடம். அது என்னோட சைன் தான் சார். ஓஹோ. கோமால இருந்து வெளியில வந்தோம். இன்னும் சில விஷயங்கள் எனக்கு குழப்பமாவே இருக்கு. அந்த குழப்பத்தால தான் சைன் கூட மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நேர்ல வந்து சைன் பண்ணனும்னா சொல்லுங்க, நான் வந்துடுறேன். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை மேடம். இது உங்க சைன் தானு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். நான் கேஷ் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் கேஷியர்ட்ட சொல்லிடுறேன், நீங்க போய் கேஷ் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். அக்கா, சூட்கேஸை செக் பண்ணக்கா. செக் எதுவும் இல்லக்கா. டேய் இடியட், நீ சொதப்பவேன்னு எனக்கு நல்லா தெரியும். வேடா. ஆரம்பம் நல்லா தானே இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சொதப்பிடுச்சே. ஏப்பா, இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு காப்பி டீ ஏதாச்சும் கொண்டாந்து கொடுப்பா போ. சரி சார். சார், அதெல்லாம் வேணாம் சார். ஏப்பா, அதெல்லாம் வேணாமாப்பா. சரிங்க சார். இந்தா சார். அடடே, பணத்தை அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டீங்களே. இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 25 எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பேனே. சார்,
இத்த ரெடி பண்றதுக்குள்ள இன்னும் கஷ்டம் நாங்க பட்டோன்னு எங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும். நீ கொண்டு வந்த வேகத்தை பார்த்தா கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலையே, கமிஷன் அடிச்ச மாதிரில தெரியுது. என்ன சார் சொல்றீங்க? இல்லப்பா, ஒரு ஆட்டோ டிரைவரும் மீன் விற்கிற அம்மாவும் ஏடிஎம் மிஷின் மாதிரி எப்ப கேட்டாலும் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கீங்களே, எப்படி? அபிராமியை கண்ட்ரோல் பண்ற கும்பல் தான் உங்க மூலமா அபிராமியை விடுவிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படி ஏதாச்சும் இருந்தா இங்கே சொல்லிரு, நான் இப்பே உதவிக்கிறேன். பணத்தை என்னன்னு ஆசைப்பட்டு அப்புறம் நான் கம்பி எண்ண கூடாது பாரு. என்ன சார், என்ன பாத்தியா வேலு, என்ன வார்த்தை சார் சொல்லிக்கினீங்க? இந்த பாருங்க, 5 பைசா வட்டிக்கு கந்து வட்டிக்காரன் கையில கடன் வாங்கிட்டு வந்த துட்டு, இத போய் சந்தேகப்படுறீங்களே சார், உங்களுக்கே இது நியாயமா இருக்குதா சார்? சார் எங்க மேல சந்தேகப்பட்ட கூட பரவாயில்ல சார். ஆனா அக்காவுக்கும் ஏதோ ஒரு கும்பலுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நீங்களும் கவர்மெண்ட் வக்கீலாட்டம் பேசுறீங்களா சார்? அதுதான் சார் அந்த மனசால தாங்க முடியல சார். அக்காவுக்கு எந்த கும்பலோட பழக்கம் கிடையாது. மற்றவங்ககிட்ட பணத்தை வாங்கி அக்காவை காப்பாற்றணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது சார். எங்களாண்ட உழைப்பு இருக்கு சார். அந்த உழைப்பு நம்பி தான் கடன் வாங்கணுமே தவிர ஊரான நம்பி கடன் வாங்கல சார். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா ஏப்பா 2 பேரும் அவ்வளோ சீரியஸ் ஆயிட்டீங்க? சொந்த அம்மா அப்பாவுக்கே 5 பைசா செலவு பண்றதுக்கு அவனவே ரொம்ப யோசிக்கிறான். எங்கிருந்தோ வந்து சேர்ந்த அபிராமிக்காக கண்ணை முடிக்கிட்டு காசு செலவு பண்றீங்களே, அந்த ஆச்சரியத்துல தான் கேட்டேன் சார். கஷ்டத்துல இருக்கும்போது கை கொடுக்கறதுக்கு உறவா இருக்கணும் அவசியம் இல்லை சார். மனசாட்சி இருந்தா போதும் சார். எங்க அக்காவுக்காக இன்னும் எவ்வளவு துட்டு வேணாலும் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் சார். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க சார். நீ இந்த வார்த்தையை சொன்னதுனால தான் நானும் உனக்கு ஒரு ஆஃபரை கொடுக்குறேன். 5, 10ன்னு எதுக்கு சில்லறையா செலவு பண்ணணும்? மொத்தமா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. கேஸே இல்லாம உன் அக்காவை நான் வெளியே கொண்டு வரேன். இந்த டீலை பத்தி நான் உனக்கு முன்னாலேயே சொல்லியிருப்பேன். உங்களால பணம் புரட்ட முடியுமோ முடியாதுன்னு ஒரு சந்தேகமா இருந்துச்சு. அந்த நம்பிக்கை இப்ப வந்துருச்சு. என்ன சார் இது, என்ன இப்படி சொல்லிக்கிறீங்க? பாரு வேலு, இத பாருங்க, இந்த பணத்தையே அந்த கந்து வெட்டிக்காரன் கையில காலில் விழுந்து வாங்கின்னு வந்துக்கிறோம். 10 லட்சத்துக்கு நாங்க எங்க சார் போக முடியும்? வீடு கீடு ஏதாச்சும் தான் வித்துருங்க, இல்லாட்டி அடமானம் வைங்க. அமௌண்ட் பெருசா இருக்கேன்னு பார்க்காதீங்க அம்மா. அபிராமி எந்த பிரச்சனை இல்லாம வெளியே வந்துருவாங்கல்ல, அதை நினைச்சு பாருங்க. அப்பப்ப எவங்கிட்டயோ கையேந்து நிக்கிறதை விட ஒரே பேமெண்டா தேத்திட்டா உங்களுக்கு தானே நல்லது. அதுவும் இல்லாம கந்து வெட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்குறதும் காலில் நாப்பாம்பு சுத்திக்கிறதும் ஒண்ணுதாம்மா. 1 மாசம் வட்டி கட்டலைனாலும் உங்களை உண்டியலன்னு ஆக்கிடுவாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வேணாங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் சொல்றேன். அதெல்லாம் சரி சார். எங்க அக்கா அதெல்லாம் தப்பு பண்ணியிருந்தா எவ்வளவு துட்டு வேணா செலவு பண்ணி அவங்க தண்டனை தப்பி வச்சிருக்கலாம். ஆனா ஒரு நிரபராதின்னு சொல்றதுக்கு என்னத்துக்கு சார் அம்மா பணம் செலவு பண்ணோம்? குறுக்கு வழியில போய் தான் அக்காவை நிரபராதி நிரூபிக்கணும்னா அதுல என்ன சார் அர்த்தம் இருக்குது? இதெல்லாம் அக்காவுக்கு பிடிக்காது சார். நேர் வழியில போராடினாவே அக்கா ஜெயிப்பாங்க சார். எங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கு சார். ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம். சரி, நான் இன்னைக்கே மனு போட்டுறேன். ஆனா பர்மிஷன் உடனே கிடைக்காது. ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ண வேண்டி வரும். என்னைக்கு பார்க்கலாம்னு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்க. சரிங்க சார், அப்போ நாங்கள் புறப்படுறோம் சார். ஓகே, போயிட்டு வாங்க. பார்த்து செய்யுங்க சார், புண்ணியமா போவோம். வாங்கம்மா, நான் வரேன். வாங்க வாங்க. 10 லட்சத்தை தேத்தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிடலாம்னு பார்த்தேன். பிளான் ஃபிளாப் ஆயிருச்சு. ஆட்டோக்காரன் நண்பா, எங்க போயிட போற? சிக்கிருவேன்.
என்னடா எட்டி எட்டி பாக்குறீங்க? பண்ணாடுங்க. இங்க என்ன சினிமாவா காட்டுறாங்க? போங்கடா போய் படுங்க. டேய் அக்கா சொல்றாங்களா, போங்கடா. போதும் போதும். இந்த கேஸ் தேருமா தேராதா? சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர். தேர்ற மாதிரி அவளை பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த பொண்ணோட உடம்பு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. 102 டிகிரி ஜுரத்தை கூட அவளால தாங்க முடியல. மனசெலவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. ஸோ இதனால இவளை ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் உண்டு. ட்ரிப்ஸும் ஏற்றணும், அப்பதான் இவளை காப்பாற்ற முடியும். எப்பவும் போல ஏதாவது மாத்திரையை கொடுத்துட்டு போங்க டாக்டர். இவளை ஆஸ்பத்திரியில சேர்க்கறத பத்தியே நாங்க யோசிச்சு சொல்றோம். தேவைப்பட்டா நாங்க சொல்லி அனுப்புறோம். நாளைக்கு வந்து பார்த்துட்டு போங்க. அப்படியெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. இவளை இன்னைக்கே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனாதான் உண்டு. அட என்ன டாக்டர், திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொன்ன உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறதுக்கு இவன் என்ன நான் பெத்த பொண்ணா? இவ ஒரு விளங்காத உருப்படி. ஏற்கனவே சாப்பாடு மருந்து மாத்திரன்னு இவளுக்கு 1000 கணக்குல தண்டம் அழுதாச்சு. உங்களுக்கு கலெக்ஷனை விட ஒரு பொண்ணோட உயிர் முக்கியம் இல்ல? இல்ல. டேய் மாணிக்கா, என்னக்கா சொல்லுக்கா. என்னடா டாக்டர் ரொம்ப ஃபீல் பண்றாரு? இது என்ன நமக்கு புதுசாக்கா? எப்போ நடக்கிற விஷயம் தானே. ஏதாவது பேசி அனுப்பிவிடுக்கா. இத பாருங்க டாக்டர், நீங்க எல்லாம் இப்படி ஃபீல் பண்றதுக்காக நாங்க உங்களுக்கு பீஸ் கொடுக்கல. எதையும் கண்டு காணாம போறதுக்கு தான் உங்களை பலமா கவனிக்கிறோம். தேவையில்லாம எங்களுக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் உங்களுக்கு வேணாம். மருந்தை எழுதி கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. இந்தாங்க 3 வேலைக்கு எழுதி கொடுத்துருக்கேன், பார்த்து கொடுங்க. டேய் மகேஷ், அக்கா சொல்லுங்கக்கா. இந்த மருந்தை வாங்கிக்கிட்டு சரி. ஏய் இங்க வா. அக்கா மருந்தை வாங்கிக்கிட்டு மருந்தை வாங்கிட்டு டிஃபன் வாங்கிட்டு வரவா? இவன் ஒருத்தன் எப்பா பாரு டிஃபன்னே கிடக்குறான். மருந்தை வாங்கிட்டு அந்த பூசாரியை பார்த்துட்டு வா. அந்த தாயத்தை வாங்கினு வா. சரிக்கா. அதுல எது இவளை காப்பாத்துதுன்னு பார்க்கலாம். டேய் இவளை கொஞ்சம் பார்த்துக்க. நான் கலெக்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. கொடுக்கும் போதே 1000 கேள்வி கேட்டுக்கிட்டு கொடுத்தேன். அதனால எல்லாமே தப்பா போச்சு. நீ சைனை மாத்தி போட்டு கொடுத்ததுனால பேங்க்ல எனக்கு பெரிய அவமானமா போச்சு. நான் என்னமோ ஃபோர்ஜரி பண்ண மாதிரி மேனேஜர் என்ன கேள்வி கேட்கிறாரு. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு செக் அங்கே கிழிச்சு போட்டு வந்திருப்பேன். கிழிச்சு போட்டுருக்க வேண்டியதானே? ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? எனக்கு பணம் தேவைன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ரவி, ஏன் இவ்ளோ சென்சிட்டிவா பேசுறீங்க? அந்த மேனேஜருக்கு ஏதோ சந்தேகம் வந்தது, கேள்வி கேட்டாரு, கிளாரிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? என்னையவா சந்தேகப்படுவாங்க? இந்த குழப்பத்துல கார்ல இருந்த என்னோட பிரீஃப் கேஸை எவனோ திருடிட்டு போயிட்டான். ஐயோ என்னடா அதுல என்ன வச்சிருந்த? அதெல்லாம் விடுமா சரண்யா, தெரியாமதா கேக்குறேன். கோமால இருந்து வந்தா கையெழுத்து போடுறது கூடவா மறந்து போயிடும்? ரவி, ஐயோ இருமா. டேய் என்னடா பேச்சு பேசுற? நல்ல மனநிலையில இருக்கிற நீ நானும் கையெழுத்து போட்டாலே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. முன்ன பின்ன வித்தியாசம் வருது. என் மருமக இப்பதான் குழப்பமான மனநிலைமையில இருந்து தெளிவாகி வந்துட்டு இருக்கா. அவ கையெழுத்து போட்டா எப்படிடா கரெக்டா இருக்கும் சொல்லுடா. இது என்னவோ பெரிய பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்க. ஆமா நான் தான் பேசுறேன். சரிமா, போன் வந்திருக்குல்ல, போய் பேசிட்டு வா. சொல்லு. ஆமா. ஏ ரவி, நல்ல வேளை எந்த புண்ணியவனும் போன் பண்ணா, இல்லாட்டா அவ்வளவுதான். ஏண்டா டென்ஷன் ஆகுற? அதான் பணம் வந்துருச்சுல்ல, சும்மா இருக்க வேண்டியதானே. சும்மா அது இதுன்னு பேசிக்கிட்டு. சரி டேய், ஏண்டா டென்ஷன் ஆகுற? உனக்கு பிடிக்கணும் மீன் குழம்பு வச்சிருக்கேன். போய் கையில் விட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போடா. சரி நீ போமா.